அங்க வேறு பல தொழிற்சாலைகள், அதாவது நீர்நிலைகளை பாதிக்காத தொழிற்சாலைகள் ஒண்ணு இருக்குதாமா. நீர்நிலைய பாதிக்காத விவசாய தொழில் கூடங்கள் இருக்குதுங்க. இப்ப அந்த தொழில் கூடத்துல இருந்து பொருட்கள் வெளியே வரணும்னு வச்சுக்கோங்களேன், கீர்த்தனை ரோடெல்லாம் போட மாட்டாங்க, அந்த தப்ப பண்ண மாட்டாங்க. அந்த நீர்நிலை இருக்குல்லங்க, அந்த நீர்நிலையிலேயே ஒரு பேப்பர் போட் செஞ்சு அது வழியா அந்த கூட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து இறக்கிடுவாங்க. பேப்பர் போட் வந்து நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. ரவீந்திரநாத் தாகூர் எழுதின மாதிரியான பேப்பர் போட் வராதுங்க. டே பை டே ஐ ஃப்ளோட் மை பேப்பர் போட்ஸ் ஒன் பை ஒன் டவுன் த ரன்னிங் ஸ்ட்ரீம். இது ரவீந்திரநாத் தாகூர் எழுதினது. ஆனா கீர்த்தனாவுடைய பேப்பர் போட் இருக்குல்லங்க, அதான் புதிய தொழிற்சாலைகள். அந்த தொழிற்சாலையில உற்பத்தி பண்ற எல்லா பொருட்களையுமே பேப்பர் போட் வழியா தான் கொண்டு வருவோம், ரோடு போட மாட்டோம். ஏன்னா நீர்நிலைகள் பாதிக்கும். மாண்புமிகு உறுப்பினர் கேள்வி கேட்டிருந்தாரு. இந்த திட்டத்தை கைவிட்டுட்டீங்க, கையகப்படுத்திய நிலத்தை என்ன பண்ண போறீங்கன்னு. மாற்று தொழில் திட்டங்கள் மக்களை பாதிக்காதவாறு கையகப்படுத்தப்பட்ட நிலங்களில் செயல்படுத்தப்படும். இதன் மூலம் தொழில் வளர்ச்சி மற்றும் வேலை வாய்ப்பு, பொருளாதார வளர்ச்சி இப்பகுதியில் ஏற்படும். நீர்நிலைகளை பாதிக்காத தொழிற்சாலைகளை பற்றிய அறிவு தாவேகாவிடம் கொட்டி கிடக்குது. அடச்சாமி, அறிவு கொல்ல அறிவுங்க. அதுவும் கீர்த்தனா கிட்ட இருக்கிற அறிவெல்லாம் நம்ம அந்த அறிவெல்லாம் பயன்படுத்திக்கணும், தமிழ்நாடு பயன்படுத்திக்கணும்.